Welcome to Knowledge and Info YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா export invoice tally primeல with currency-யோட எப்படி போடுறது. Actually நிறைய பேர் YouTube சேனல்ல கேட்டிருந்தாங்க. நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் போடணும், அந்த டாலர் இல்ல பவுண்ட்னா அந்த பேஸ்ல இன்வாய்ஸ் போடணுமா இல்ல இந்தியன் ரூபீஸ் பேசிஸ்ல இன்வாய்ஸ் போடணுமான்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா tally primeல நம்ம வித் கரன்சியோடவே நம்ம இன்வாய்ஸ் போடலாம். நம்மளோட இன்வாய்ஸ்ல எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ்ல வித் கரன்சி வேல்யூவோட நம்ம இன்வாய்ஸ் போடலாம். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் இன்வாய்ஸ் டேலி பிரைம் வீடியோ தான். இயர்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் டேலி பிரைமில் போடுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணணும் டேலி பிரைமில், அப்புறம் என்ன மாதிரி லெஜர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணுன்றது ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். ரெண்டாவது வீடியோவில் எக்ஸ்போர்ட்ஸ் குட்ஸில் படி எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் எப்படி நம்ம இன்வாய்ஸ் டேலி பிரைமில் போடுறதை பற்றி நான் ரெண்டாவது வீடியோவில் போட்டிருந்தேன். மூணாவது வீடியோவில் எக்ஸ்போர்ட் ஃபார் சர்வீஸ் ரிலேட்டடாக இன்வாய்ஸ் எப்படி நம்ம டேலி பிரைமில் எக்ஸ்போர்ட் சர்வீஸாக இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ரைஸ் பண்ணுறது, அதுக்கான வீடியோ வந்து நான் தேர்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 4th வீடியோ, அதோட அப்கமிங் கண்டினியூஸ் சீரீஸான 4th வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கரன்சியோட எப்படி நம்ம இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ண முடியும். சில பேருக்கு அந்த டவுட் இருக்குது, அதாவது நம்ம கரன்சி வேல்யூ டாலர் பேசிஸில் இல்லை பவுண்ட் பேசிஸில் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதா. ஏன்னா நீங்கள் ஷிப்பிங் பில் இன்வாய்ஸ் கொடுக்கும்போது அங்கே டாலர் பேசிஸில் கொடுப்பீங்க, அப்போ டேலியில் எப்படி போடுறது அப்படின்ற சில பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. ஆனால் நம்ம டேலி பிரைமில் வித் டாலர் கரன்சியோடவே நம்மளோட ஆக்சுவல் இன்வாய்ஸை நம்ம பிரிண்ட் எடுக்கலாம். அது எப்படின்றதுக்கான லைவ் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பெட்டராக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கரன்சி லெஜரை க்ரியேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா லெஜர் கீழே கரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இந்தியன் ரூபி ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். பட் ஆனால் நான் இப்போ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது டாலர் சிம்பிள்னு ஒன்று க்ரியேட் பண்ணி யூஎஸ் டாலர் யூஎஸ்டின்னு போட்டு உங்களுக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இங்கே டே டு டே டாலர் என்ன ரேட்டு நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 28 இன்னைக்கு டேட் வந்து 83 rupees 35 paise பர் டாலர்னு போட்டிருக்கேன். இது வந்து செல்லிங் ப்ரைஸ். நம்ம சேல்ஸ் பில் தான் போடுறோம், அதனால் செல்லிங் ப்ரைஸ் போட்டால் போதும், பையிங் ப்ரைஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் ஒரு புது டாலர் வந்து வேணால் நான் ஒரு கரன்சி ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா சிம்பிள் கேட்கும். சிம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன சிம்பிளோ அந்த சிம்பிளை நம்ம போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பவுண்டு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். பவுண்ட் சிம்பிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ நம்ம பவுண்ட் சிம்பிள் காப்பி பண்ணிட்டேன். உங்களுக்கு டேலி பிரைமில் போட்டு இந்த கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ சிம்பிள் போட்டாச்சு. ஏன்னா உங்களுக்கு கீபோர்டில் அவைலபிள் ஆனா நம்ம இது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபார்மல் நேம் கேட்கும். இங்கே வந்து நீங்கள் ஆல்ட் H கொடுக்கணும். ஆல்ட் H கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கரன்சி உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ நான் வந்து இது வந்து பிரிட்டிஷ் கரன்சி, பிரிட்டிஷ் பவுண்டுக்கு நான் போட்டுக்கிறேன் GBP. ஸோ இது போட்டுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஒன்ஸ் இது சேவ் ஆனதுக்கப்புறம் அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் சிம்பிள் ப்ளஸ் பவுண்ட் சிம்பிள் நம்மளோட இந்தியன் ரூபி மூணுமே உங்களுக்கு காட்டுது. ஸோ நம்ம பவுண்டு செலக்ட் பண்ணி அதுக்கான ரேட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே போனீங்கன்னா இன்றைக்கி உள்ள ரேட் என்னன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் உங்களோட கரன்சியை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரன்சி எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு இன்வாய்ஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அக்கௌண்டிங் வவுச்சருக்கு போயிடுங்க, சேல்ஸ் இன்வாய்ஸில் போயிடுங்க. இன்றைக்கி டேட் போட்டுக்கலாம் 28/11/2023. ஸோ உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக போடுறேன். இப்போ ஒரு சாம்பிள் இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கம்பெனி நேம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி பார்ட்டி நேம் எப்படி க்ரியேட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இங்கே சப்ளையர் நேம் செலக்ட் பண்ணியாச்சு. சப்ளையர் நேம் பண்ணதுக்கப்புறம் டெஸ்பாச் டீட்டெயில் நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணணும். உங்களோட டெஸ்பாச் டீட்டெயில் என்னவோ அந்த டெஸ்பாச் டீட்டெயில் இங்கே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஆர்டர் டீட்டெயில், உங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர் டீட்டெயில், டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட், டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம். நான் டெமோ பர்பஸ்க்காக இது எதுவுமே நான் என்ட்ரி போடல. உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை நீங்கள் இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டீட்டெயிலில் நீங்கள் இப்போ இதில் வெசல் நம்பர், போர்ட் ஆஃப் லோடிங், போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், ஸோ இதெல்லாம் நான் இயர்லி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை பற்றி டீட்டெயிலு. ஸோ இங்கே கண்ட்ரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ டாலர் வச்சு போடுறேன். ஸோ அதனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. ஷிப்பிங் பில் டீட்டெயில் இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைனா அதுக்கப்புறமா நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே ஷிப்பிங் பில் டீட்டெயில் போட்டுட்டேன். அடுத்து போர்ட் கோடு சென்னைனால இன்மா 1 அது செலக்ட் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் பார்ட்டியோட டீட்டெயில் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், சர்வீஸ் கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றி தெரியும்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். சேல்ஸ் சர்வீஸ் எல்லாமே ஒன்று தான். டாலர் கரன்சி பேஸ் போடும்போது சேல்ஸ் போடும்போது நீங்கள் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் போடக்கூடாது, ஐட்டம் வைஸ் இன்வாய்ஸ் பண்ணணும். சர்வீஸ் போடும்போது அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். ஸோ நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாம்பிள் ஐட்டம் ஒன்று போட்டுக்கலாம் என்ட்ரி. இப்போ இங்கே போடும்போது குடோன் கேட்கும். குடோனு மெயின் லொக்கேஷன் இருந்தால் அது போடலாம், இல்லைனா மெயின் லொக்கேஷன் நீங்கள் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அடுத்து நம்ம ஒரு குவான்டிட்டி போட்டுக்கலாம். இப்போ குவான்டிட்டி போடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டாலர், இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி போடும்போது டாலர் போட்டுட்டு எத்தனை டாலர் அத்தனை டாலர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $100 போடுறோன்னா அப்போ $10,000 என்னவோ அதுக்கான ரேட்டும் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா $10,000 எடுத்துக்கிச்சு. இங்கே இந்தியன் ருபீஸ்லேயும் $10,000 என்ன அமௌண்ட்டு இன்னையோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னவோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு சேவ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10,000 அதோட இந்தியன் ருபீஸ் வந்து 8,33,500 அது எடுத்துக்கும். ஸோ இங்கே $10,000 சேவ் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே E-Invoice டீட்டெயில் கேட்கும். இங்கே வந்து ஷிப்பிங் பில் நம்பர் இதெல்லாம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு நம்ம அங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கனால இங்கே வந்துடும். அடுத்து கன்சைனர் நேமு கன்சைனி நேம் அந்த டீட்டெயில் வந்து ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ கன்சைனி நேம் இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டர் டீட்டெயில், ஏன்னா வேல்யூ வந்து அபவ் 1 lakh மேலே போகிறதுனால உங்களுக்கு இவே பில் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னவோ உங்களுக்கு போட்டுக்கும், உங்கள் ஆஃபீஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸோ அந்த கிலோமீட்டர் என்ட்ரி போட்டுக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டர் நேம் இருந்துச்சுன்னா க்ரியேட் பண்ணி பண்ணலாம், இல்லைனா நீங்கள் போட தேவையில்ல. டிரான்ஸ்போர்ட்டோட ஜிஎஸ்டி டீட்டெயில் நம்பர் போட்டாலும் உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். அதுக்கப்புறம் இல்லை வெறும் வெஹிக்கிளில் தான் அனுப்புகிறோம், வெஹிக்கிள் நம்பர் மட்டும் தான் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டர் டீட்டெயில் இல்லைனா நீங்கள் வெறும் பார்ட் பியில் டிரான்ஸ்போர்ட்டர் டீட்டெயில் மட்டும் போட்டால் போதும். ரோடு என்ன வண்டி நம்பரோ அந்த வண்டி நம்பரை போட்டுக்கணும். வண்டி நம்பர் போட்டதுக்கப்புறம் வெஹிக்கிள் டைப் கேட்கும், அது ரெகுலர் கொடுத்துக்கலாம். ஓவர் டைமென்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ ரெகுலர் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், E-Invoice டீட்டெயில். இதில் பிளேஸ் ஆஃப் பில் டு பிளேஸ், ஷிப் டு பிளேஸ் இது கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி போடணும். அப்போ தான் உங்களுக்கு E-Invoice வந்து ஜென்ரேட் ஆகும். இது போட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 100 numbers $10,000 நம்ம பில் போட்டிருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 83 rupees 35, டோட்டல் இந்தியன் ரூபி வந்து 8,33,500. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரன்சியில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ரூபியில் இருக்குது. ஸோ இது ஒன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சேவ்னு கொடுக்கணும். ஒன்ஸ் சேவ்னு கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில் வந்து E-Invoiceம் இவே பில்லுக்கு போகணுமா கொடுக்கணும், நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கணும். ஒன்ஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன எரர் வந்திருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எஸ்ன்னு, அதாவது இந்த டீட்டெயில்ஸ் வந்து E-Invoiceக்கும் இவே பில்லுக்கும் போகணுமா கேட்கும். போகணுங்கிற எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட E-Invoiceோட லாகின் டீட்டெயில் கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் அது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு E-Invoiceக்கு போயிட்டு உங்களோட E-Invoiceம் இவே பில்லும் ஒரே டைமில் ஜென்ரேட் ஆகி பார்கோடோட உங்களோட இன்வாய்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இது சாம்பிள் இன்வாய்ஸ்னால நான் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடலை, உங்கள் டெமோ பர்பஸ்னால போடலை. உங்களுக்கு இந்த பில் எப்படி வியூ ஆகுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ப்ரீவியூவில் போனீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம் உங்களோட இன்வாய்ஸ் வந்து இப்படி தான் வியூ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டாலர் சிம்பிளில் எவ்வளோ டாலருக்கு நம்ம பில் போட்டிருக்கோன்றது காட்டும். அதே மாதிரி கீழே வந்து கன்வர்ஷன் ரேட்டில் காட்டி உங்களோட டோட்டல் இந்தியன் ரூபி வேல்யூ உங்களுக்கு காட்டும். ஸோ இது மாதிரி நம்ம உங்களோட E-Invoice இப்போ எக்ஸ்போர்ட்டர் வந்து வித் கரன்சியோடு நீங்கள் டேலி பிரைமில் பில் போடலாம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.